வணக்கம். குருவே சரணம். உங்க ஜாதகத்துல லக்னம் விதி, சந்திரன் மதி, சூரியன் கதி. இந்த விதி, மதி, கதி. விதியின் அடிப்படையில், லக்னத்தின் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை 23 விதமா பார்க்கணும். சந்திரா லக்னம் என்ற அடிப்படையில், சந்திரனின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தை 23 விதமாக பார்க்க வேண்டும். கதி என்ற அடிப்படையில் சூரியனை மையமாக கொண்டு உங்கள் ஜாதகத்தை 23 விதமாக பார்க்க வேண்டும். அத்துடன் மாந்தி எங்கே இருக்கிறது, விதிப்படி மாந்தி எங்கே இருக்கிறது, மதிப்படி மாந்தி எங்கே இருக்கிறது, கதிப்படி மாந்தி எங்கே இருக்கிறது, என்ன திசா புத்தி நடக்கிறது, எந்த திசை நடக்கிறது, எந்த புத்தி நடக்கிறது, எந்த அந்தரம் நடக்கிறது என்று பார்க்க வேண்டும். எவ்வளவு யோகம் செய்யக்கூடிய திசையாக இருந்தாலும் முழுவதுமாக யோகம் செய்ய முடியாது. எவ்வளவு கெடுதல் செய்யக்கூடிய திசையாக இருந்தாலும் முழுவதுமாக கெடுதல் செய்ய முடியாது. ஏனெனில் ஒரு திசைக்கு 9 புத்திகள் உண்டு. 9 புத்தியும் 81 அந்தரங்களால் ஆளப்படுகிறது. ஆக ஒரு திசை என்பது 81 அந்தரங்கள் வழிநடத்துகிறது. இந்த 81 அந்தரங்களுமே ஒரு மனிதனை கெடுத்து விடுமா அல்லது ஜெயிக்க வைக்குமா என்றால் கிடையாது. அப்போ நாம எந்த திசையில், எந்த புத்தியில், எந்த அந்தரத்தில் நமது வேலையை செய்ய வேண்டும், நமது ஜாதகத்தில் லக்னம் வலுவாக இருக்கிறதா, லக்னம் வேலை செய்கிறதா, அல்லது சந்திரா லக்னம் என்ற சொல்லக்கூடிய மதி வேலை செய்கிறதா, அல்லது கதி வேலை செய்தா என்று பார்க்க வேண்டும். இவையெல்லாம் பார்த்து சரியாக கணித்து சரியான முறையான வழிபாடுகளையும் முறையான மந்திரங்களை படிப்பதாலும் முறையான வேள்வியல் செய்து கொள்வதாலும் உங்கள் வியாபாரத்தில், தொழிலில், வணிகத்தில், உத்தியோகத்தில் அனைத்திலும் நீங்கள் நினைத்த உச்சத்தை அடையலாம். முயற்சித்து பாருங்கள், வெற்றி நிச்சயம். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் அல்ல இறையருளாலும் அந்த இறையருள் எனக்கு அளித்த 42 வருட ஜோதிட அனுபவத்தாலும் என்னால் இறை அனுமதியுடன் அந்த சூட்சுமங்களை உங்களுக்கு சொல்லித்தர முடியும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். பண்டிட் எம்ஜிபி.